إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. தமிழ் பேசக்கூடிய மக்கள் கொஞ்சம் நெருக்கமாக வந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மாளிகையிலே ஜும்மாவுடைய நாளில் ஹுத்பா உரையை செவிமடுத்து ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்திலே நாம் குழுமியிருக்கிறோம். இந்த நேரத்திலே இன்றைய ஹுத்பாவினுடைய தமிழாக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனை நாம் புரட்டி பார்க்கிற போது அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை பார்த்து அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் என்று பல திருவசனங்களில் நமக்கு கட்டளையிடுவதை பார்க்கிறோம். அல்லாஹுவை பயந்து அவனுக்கு கட்டுப்படுவதென்பது அல் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அமைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே தனக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய தோழர்கள் தன்னுடைய பாசறையில் வளர்ந்த அந்த சஹாபாக்களுடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் என்றும் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், யாராவது தன்னுடைய வாழ்வில் நபி அவர்களுக்கு அடுத்ததாக ஒரு முன்மாதிரியை எடுக்க வேண்டுமாக இருந்தால், இவரை போன்று நான் என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று யாராவது ஆசைப்பட்டால், நபி அவர்களுடைய தோழர்கள் உத்தமர்கள் அவர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுமனே வார்த்தையால் சொல்லவில்லை, நீங்கள் சஹாபாக்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போகவில்லை, அதற்கு காரணங்களும் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த உம்மத்திலே தூய்மையான பரிசுத்தமான உள்ளம் உடையவர்கள் இந்த உத்தமர்கள் சஹாபாக்கள். மார்க்க அறிவில் அதிமேதகு உத்தமர்கள், மார்க்க அறிவை அதிகம் பெற்றவர்கள் இந்த தோழர்கள். மார்க்க அறிவில் ஆழ்ந்த அறிவு கொண்டவர்கள் இந்த சஹாபாக்கள். தேவையில்லாத விடயங்களுக்கெல்லாம் தங்களை வருத்தி கொள்ள மாட்டார்கள். நபி அவர்களுடைய வழிகாட்டலை சிறப்பாக பின்பற்றியவர்கள் இந்த தோழர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்கிற விடயங்களை நம்மால் காணுவது மிக குறைவாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர்களாக இறைவன் அவர்களை தெரிவு செய்திருக்கிறான். எனவே அவர்களுக்குரிய சிறப்பை நீங்கள் அறிந்து அவர்களை பின்பற்றி எப்படி அல்லாஹ்விடத்தில் உத்தமர்களாக அல் குர்ஆனின் மூலமாக தங்களை தடம் பதித்துக் கொண்டார்களோ அதுபோன்று நீங்களும் சீரான நேரான வழியில் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தோழர்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களில் நபி அவர்களுக்கு மிக நெருக்கமாக வாழ்ந்தவர்கள், நபி அவர்களுடைய வீட்டின் ரகசியங்களை அறிந்தவர்கள், அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்தவர்கள் நபி அவர்களுடைய மனைவிமார், உம்மஹாத்துல் முஃமினீன். நபி அவர்கள் உண்பதற்கு எது கிடைத்தாலும் அதை பகிர்ந்து கொண்ட உத்தமர்கள், மார்க்கத்தை மிக ஆழமாக புரிந்த பெண்மணிகள் இந்த உம்மஹாத்துல் முஃமினீன், நபி அவர்களுடைய மனைவிமார்கள், மூமின்களின் தாய்மார்கள். இந்த உம்மஹாத்துல் முஃமினீன் என்று பெருமையாக நாம் பேசிக்கொள்கின்ற
நம்முடைய இந்த உத்தமர்கள் தாய்மார்களில் ஒருவரை பற்றிய சுருக்கமான வரலாற்றை நாம் இன்றைய ஹுத்துபாவிலே செவிமடுத்தோம். அதை பற்றி சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்தான் வரலாறு மிக பெருமையோடு பேசுகிற ஒரு உத்தமி, நபி அவர்களுடைய ஒரு மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாதாரணமான பெண்மணி கிடையாது. நபி அவர்கள் தன்னுடைய மனைவியாக யார் இருக்க வேண்டும் என்பதை சாதாரணமாக தெரிவு செய்ய மாட்டார்கள். சில சந்தர்ப்பங்களில் இறைவன் அவர்களுக்கு அந்த உதிப்பை பாக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய மனைவிமாரை பற்றி சொல்கிற போது இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். நபி அவர்களுடைய குடும்பத்தவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த வசனத்திற்கு நபி அவர்களுடைய மனைவிமாருடையத்திலே இந்த அல் குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா உங்களை விட்டும் நஜிஸை ரிஜிஸை நீக்குவதற்காக அல்லாஹ் விரும்புகிறான். வயுதஹிரகும் தத்ஹீரா, உங்களை பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் ஆசைப்படுகிறான் என்று நபி அவர்களுடைய மனைவிமாரை பார்த்து அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே நபி அவர்களுடைய மனைவிமார் உம்மஹாத்துல் முஃமினீன், அல்லாஹுவால் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்ப பின்னணியை நாம் பார்க்கிற போது, அவர்களுடைய பரம்பரையை பார்க்கிற போது, அவர்களுடைய பேர் ஹிந்த் பின்த் அபி உமையா அல் மஹ்சூமியா, குறைஷி கோத்திரத்திலே ஒரு பிரிவு மஹ்சூமியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்திலே பிறந்த பெண்மணி ஹிந்த் பின்த் அபி உமையா. அபு உமையா என்று சொல்லக்கூடிய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை ஜாதுர் ரக் என்று சிறப்பு பெயர் சொல்லப்படுகிற அளவுக்கு கொடைவள்ளல். எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு பயணத்திலே தன்னோடு யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்களுக்குரிய அனைத்து செலவையும் தானே பொறுப்படுத்திக் கொள்வார். அது ஒருவராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், ஒரு கூட்டமாக இருக்கலாம். அந்த பயணத்தை ஆரம்பித்து எங்கே நாம் போய் சேர வேண்டுமோ அது வரைக்குமான செலவை அவரே பொறுப்படுத்திக் கொள்வார். ஜாதுர் ரக்ப், பயணத்தினுடைய கட்டுச்சாதம் என்று சிறப்பு பெயர் சொல்லப்படுகின்ற அளவுக்கு பெருமைக்குரியவர் அபு உமையா என்று சொல்லக்கூடியவர். இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சாச்சாவுடைய, அதாவது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சாச்சாவுடைய மகன் தான் ஹாலித் இப்னுல் வலீத். அம்மார் இப்னு யாசிர் தன்னுடைய தீனுக்காக உயிரை விட்டவர், கடுமையான சோதனைகளை சந்தித்தவர் அவருடைய குடும்பம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பால்குடி சகோதரர். அதே போன்று நபி அவர்களுடைய, அதாவது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அபூ சலமா, யார் அவர்? நபி அவர்களுடைய மாமியுடைய மகன், ரசூலுல்லாஹ்வுடைய மாமிர மகன் தான் யாரு? அபூ சலமா. நபி அவர்களுடைய பால்குடி சகோதரனும் கூட அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஆ. அன்புக்குரியவர்களே, இப்படியான பல குடும்ப பின்னணியை கொண்டவர் தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களுடைய கணவர் அபூ சலமா 2 பேருமே ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள். முதலாக இஸ்லாத்தை ஏற்ற 10 மனிதர்களுக்கு அடுத்ததாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் 2 பேருமே ஹபஷா ஹிஜ்ரத், நபி அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள், கடுமையான சோதனைகளை சந்தித்தார்கள். அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நபி அவர்கள் 2 தடவைகள் அபிசீனியா என்று சொல்லக்கூடிய நஜ்ஜாஷி மன்னனுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த இடத்திற்கு 2 தடவைகள் சஹாபாக்களை ஹிஜ்ரத் அனுப்புகிறார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர், உஹத் போன்ற யுத்தங்களில் கலந்து உஹத் யுத்தத்திலே காயப்பட்டு ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு மரணத்தை தழுவுகிறார்கள். அன்புக்குரியவர்களே,
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஹபஷா பயணத்தை பற்றி சொல்கிற போது, நாங்கள் ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டோம். அங்கே நஜ்ஜாஷி மன்னனுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய இருப்பிடத்தை எடுத்துக்கொண்டோம். நஜ்ஜாஷி மன்னன் எங்களுடைய சிறந்த ஒரு அயலவராக இருக்கிறார். நஜ்ஜாஷி மன்னனுடைய பாதுகாப்பிலே நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு சுதந்திரமாக நாங்கள் எந்தவித தடைகளும் இல்லாமல் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை கேள்விப்பட்ட குறைஷியர்கள் 2 குறைஷி காஃபிர்களை, 2 மனிதர்களை பல நன்கொடைகளை எடுத்துக்கொண்டு நஜ்ஜாஷி மன்னனிடத்திலே வருகிறார்கள். இதற்காக மக்காவில் இருந்து ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் வந்த இந்த குறைஷியர்களை, எங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் எங்களிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும், திரும்ப தந்துவிட வேண்டும் என்பதற்காக நஜ்ஜாஷி மன்னனுக்கு பல நன்கொடைகளை சேகரித்துக் கொண்டு அங்கே செல்கிறார்கள். கடைசியில் நஜ்ஜாஷி மன்னன் அவர்களை ஒப்படைக்க முடியாது என்று அவர்கள் கொண்டு வந்த நன்கொடைகளையும் அவர்களையும் திருப்பி விடுகிறார்கள். எங்களுக்கு தேவையில்லை, உங்களுடைய நன்கொடைகள் எங்களுக்கு தேவையில்லை என்று 2 பேரையும் விரட்டி விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உம்மு சலமா அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹும் ஹபஷாவிலே இருக்கிறார்கள். நபி அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்திலே மதீனாவிலிருந்து வந்த சஹாபாக்களோடு ஒப்பந்தம் செய்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கபா உடன்படிக்கை 2 தடவைகள் அக்கபா உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள் ரகசியமாக. ஹஜ்ஜுடைய காலங்களிலே பல பிரதேசங்களிலும் இருந்தும் ஹஜ்ஜுக்காக மக்கள் வருவார்கள். அந்த நேரத்தில் மதீனாவிலிருந்து வந்த நபித்தோழர்கள், மதீனாவிலிருந்து வந்த அந்த உத்தமர்களை சந்தித்து இஸ்லாத்தை சொல்கிறார்கள். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நபி அவர்களிடத்திலே ரகசிய ஒப்பந்தம் செய்கிறார்கள். அதற்குத்தான் அக்கபா உடன்படிக்கை என்று வரலாறு சொல்கிறது. நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்தால் அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம், எங்களுடைய உயிரை கொடுத்தாவது நபி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று உறுதியான ஒப்பந்தத்தை கொடுத்தவர்கள் அந்த அன்சாரி தோழர்கள். நபி அவர்கள் சஹாபாக்கள் அன்சாரிகளோடு மதீனாவாசிகளோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தி கேள்விப்பட்டவுடன் அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹும் மக்காவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு இன்னும் கடுமையான சித்திரவதைகள், சோதனைகளை சந்திக்கிறார்கள். கடைசியாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்கிற முடிவை எடுத்துக்கொண்டு அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஒட்டகத்திலே மனைவியையும் மகனையும் ஏற்றிக்கொண்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செல்ல புறப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே பனு உமையா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், அதாவது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அபூ சலமாவை பார்த்து சொல்கிறார்கள், உங்களை எங்களால் தடுக்க முடியவில்லை, நீங்கள் எங்களை மிகைத்து விட்டீர்கள், உங்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது, எப்படி எங்களுடைய ஒரு பெண்ணை நீங்கள் எங்களுடைய ஊரை விட்டு வெளியே கொண்டு செல்வீர்கள், உம்மு சலமாவை உங்களால் கொண்டு செல்ல முடியாது என்று கணவனிடம் இருந்து மனைவியை பிரித்து விடுகிறார்கள். இதை பார்த்த பனுல் அசத் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவினர்கள், கோத்திரத்தவர்கள் உம்மு சலமாவிடத்தில் எங்களுடைய ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது என்று அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் சலமாவை தாயிடமிருந்து பிரித்து விடுகிறார்கள். கடைசியாக அபூ சலமா மகளை இழந்து மனைவியை இழந்து தன்னந்தனியாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மனைவி ஒரு புறம், மகன் ஒரு புறம், கணவன் ஒரு புறம். மனைவி மகன் 2 பேரையும் இழந்ததற்காக வேண்டி கவலைப்பட்டு கொண்டு எனக்கு பிள்ளை தேவை, மனைவி தேவை என்று மக்காவில் உட்காரவில்லை அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. எது வந்தாலும் பரவாயில்லை, எது கிடைத்தாலும் பரவாயில்லை என்று தான் ஆரம்பித்த பயணத்தை தொடர்கிறார்கள். ஆனால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவனை நினைத்து மகனை நினைத்து 1 வருட காலம் அழுத வண்ணம் இருக்கிறார்கள். அப்தஹ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒவ்வொரு நாளும் வந்து தன்னுடைய மகன் தன்னுடைய கணவனை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்த்த பனு உமையா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இரக்கப்பட்டு தன்னுடைய கோத்திர தலைவர்களிடத்திலே
சென்று இந்த பெண்ணுக்கு இரக்கம் காட்டுங்கள், இந்த பெண்ணை விடுவிக்க மாட்டீர்களா என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக பரிந்துரை செய்கிறார்கள். கடைசியிலே சொல்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கணவனோடு நீங்கள் சேர்ந்து விடலாம். அப்போது பனு அசத் அல்லது பனு அப்துல் அசத் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அதாவது தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டவர்களும் தன்னுடைய மகனை தாயிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார்கள். கடைசியாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு தன்னந்தனியாக ஒட்டகத்திலே ஏறி மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். தன்ஈம் என்கிற இடத்தை வந்தடைகிற போது பனு அப்துத்தார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர், அதாவது தல்ஹா, உஸ்மான் இப்னு தல்ஹா இப்னு அபி தல்ஹா என்று சொல்லக்கூடிய நபி தோழர், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்களும் பிள்ளையும் தன்னந்தனியாக செல்கிறீர்கள், உங்களோடு யாரும் இல்லையா என்று கேட்கிற போது, ஆமாம், நானும் என்னுடைய பிள்ளையும் தான் மதீனாவுக்கு செல்ல போகிறோம் என்று சொன்ன மாத்திரத்திலே உஸ்மான் இப்னு தல்ஹா இப்னு அபி தல்ஹா என்று சொல்லக்கூடிய மனிதர், உத்தமர், உங்களை தன்னந்தனியாக விட முடியாது, உங்களோடு நானும் வருகிறேன் என்று அவர்களை மதீனாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக, வேற எந்த நோக்கமும் கிடையாது, இவங்க ரெண்டு பேரையும் பாதுகாப்பாக கணவனோடு சேர்த்து விட வேண்டும். அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள். அவர்களுக்காக வாகனத்தை தயார்படுத்தி தூங்குகிற சந்தர்ப்பம் வருகிற போது வாகனத்தை மரத்திலே கட்டி வைத்து விட்டு அவர் ஓரமாக ஒதுங்கி விடுவார். பயணம் ஆரம்பிக்கிற போது அவர்களை ஏற்றிவிட்டு பின்னால் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டே இருக்கிறார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அரேபியர்களில் இவரை போன்ற ஒரு உத்தமரை நான் காணவில்லை. யாரு? உஸ்மான் இப்னு அபி தல்ஹா இப்னு அபி தல்ஹா. இவரை போல ஒரு உத்தமர், ஒரு சிறந்த மனிதரை நான் காணல. எங்களை பயணத்தில் எங்களோடு பயணித்த ஒரு உத்தமர், சாலிகான ஒரு மனிதர், இவரை போன்ற ஒரு மனிதரை நான் காணவில்லை. குபா என்கிற இடத்தை வந்தடைகிறார்கள். உஸ்மான் இப்னு அபி தல்ஹா சொல்கிறார், இந்த ஊரிலேதான், இந்த கிராமத்திலேதான் அபூ சலமா இருக்கிறார். அல்லாஹுடைய பரக்கத்தால் நீங்கள் அலா பரக்கத்தில்லா, நீங்கள் உங்களுடைய கணவனோடு சேர்ந்து விடுங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சலமா ரெண்டு பேரையும் விட்டாரு, அப்படியே திரும்பிட்டார் மக்காவுக்கு. வந்த நோக்கம் முடிஞ்சு அப்படியே உஸ்மான் இப்னு அபி தல்ஹா இப்னு அபி தல்ஹா மீண்டும் மக்காவை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இவரை போன்ற ஒரு சிறந்த ஒரு மனிதரை அரேபியர்களில் நான் காணவில்லை என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த தியாகம், தன்னுடைய கணவனை பிரிந்து மகனை பிரிந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அப்தஹ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை துறக்கவில்லை, ஈமானை விட்டுவிடவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரிவுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்ப்பான் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா மிக வேகமாக விரைவில் அவர்களை ஒன்று சேர்கிற பாக்கியத்தை கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனோடு சேர்கிறார்கள். கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே ஒரு உரையாடல் நடக்கிறது. ஒரு பெண் மரணிக்கிறாள். அந்த பெண்ணும் சொர்க்கவாதி, கணவனும் சொர்க்கவாதி. அந்த கணவன் வேறு எந்த பெண்ணையும் திருமணம் முடிக்கவில்லை. அவங்க ரெண்டு பேருமே சொர்க்கவாதிகள். அதே போன்றுதான் ஒரு ஆண் மரணிக்கிறான், ஒரு சொர்க்கவாதி, மனைவியும் சொர்க்கவாதி. மரணத்திற்கு பிறகு, தன்னுடைய கணவனுடைய மரணத்திற்கு பிறகு அந்த பெண் யாரையும் திருமணம் முடிக்கவில்லை. எனவே இவங்க ரெண்டு பேருமே சொர்க்கவாதிகள். அபூ சலமா தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறார், நான் மரணித்தால் என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீ யாரையும் திருமணம் முடிக்க கூடாது. அபூ சலமா சொல்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இதே போன்று, நான் மரணித்தால் அபூ சலமாவும் யாரையும் திருமணம் முடிக்க கூடாது, இதற்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிற போது, அவர்கள், உங்களுக்கு கட்டுப்படாமல் வேறு யாருக்கு கட்டுப்படுவது, நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு பிறகு நான் யாரையும் திருமணம் முடிக்க மாட்டேன். இரண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். ஆனால்
அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நான் மரணித்தால் எனக்கு பிறகு நீங்கள் இன்னும் ஒருவரை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா என்னை விட சிறந்த ஒரு மனிதனை உங்களுக்கு கணவனாக கொடுப்பான், உங்களை கண்கலங்காமல் உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் கொடுக்காமல் கஷ்டமும் கொடுக்காத ஒரு உத்தமரை அல்லாஹு தஆலா உங்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பான் என்று தன்னுடைய மனைவிக்காக அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு, அதாவது தனக்கு பிறகு திருமணம் யாரையும் முடிக்க கூடாது என்று சொன்ன அந்த கட்டளைக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முழுமையாக கட்டுப்படுகிறார்கள். இருந்தாலும் தான் மரணித்தால் தன்னுடைய மனைவியை கஷ்டப்படுத்தக் கூடாது, அவளுடைய சுதந்திரத்தை பறிக்க கூடாது என்பதற்காக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். என்னை விட ஒரு சிறந்த மனிதரை அல்லாஹ் உங்களுக்கு கணவனாக கொடுப்பான். அபூ சலமா மரணித்து விடுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோசிக்கிறார்கள், அபூ சலமாவை விட ஒரு சிறந்த வாலிபனா இந்த மக்காவிலா யார் இருக்க போகிறார்கள் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வந்து உம்மு சலமாவை திருமணம் முடிக்க விரும்புவதாக திருமணம் பேசுகிறார்கள். இந்த செய்தியை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வலிக்கு எற்றி வைக்கிறார்கள். அவருடைய சகோதரருடைய மகன் அல்லது தன்னுடைய மகனிடத்திலே அல்லது அவருடைய வலியிடத்திலே எற்றி வைத்ததாக ஹதீசுகளே பார்க்கிறோம். அப்போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி அவர்களை, அதாவது நபி அவர்களுடைய அந்த கோரிக்கையை மறுப்பதா அல்லது என்னுடைய கணவரை நான் விட்டுக் கொடுப்பதா என்பது போன்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். 2 தடவைகள் நபி அவர்கள் வரும்போது இவ்வாறு சொல்லிக் கொள்கிறார்கள் தன்னுடைய வலியிடத்திலே. 3வது தடவையாக சொல்கிறார்கள், தன்னுடைய வலியை பார்த்து நபி அவர்கள் மறுநாள் வந்தால் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு நான் விருப்பம் தெரிவிக்கிறேன், அவர்களை திருமணம் முடிக்க நான் தயாராக இருக்கிறேன், என்னை திருமணம் முடித்துக் கொடுங்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் மறுநாள் வருகிறார்கள், திருமணம் பேசுகிறார்கள். 2 பேருக்குமே திருமணம் நடைபெறுகிறது. அன்புக்குரியவர்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த ஈமான், அவர்கள் செய்த தியாகத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற பரிசு ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்டவர், ஹாத்தமுல் அம்பியா, ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களில் இறுதியானவர். அவர்களை அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்து உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய் என்கிற அந்த சிறப்பு பெயரை பெறுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமானுக்கும் அவர்களுடைய தியாகத்திற்கும் கொடுத்திருக்கிற பரிசு எது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, சஹாபியா பெண் மணிகள், சஹாபாக்கள், அவர்களுடைய வரலாறுகளை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்திலே பெண்கள் இருக்கிறார்கள், மனைவிமார் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள். சஹாபி பெண்களுடைய அந்த தியாகம், அவர்களிடத்திலே இருந்த அந்த இறையச்சம், விட்டுக் கொடுப்பு, அந்த ஈமானிய உணர்வு நம்முடைய பெண்களிடத்திலே இருக்கிறதா? அல்லது அந்த ஈமான் நம்முடைய தாய்மார்களிடத்திலே வருவதற்கு நாம் ஏதாவது முயற்சி செய்திருக்கிறோமா? நம்முடைய பெண்களுக்கு சஹாபி பெண்களுடைய வரலாறை படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோமா? ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் பேசினோம், முடித்தோம், குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குழந்தைகள் இருக்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்கிறோம். தன்னுடைய மனைவியிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதா என்று நாம் பார்த்தோமா? சஹாபி பெண்களுடைய தியாகங்களில் 1% நம்முடைய பெண்களிடத்திலே இருக்கிறதா என்று பார்த்தோமா? அன்புக்குரியவர்களே, இந்த உம்மஹாத்துல் முஃமினீன் இவர்களுடைய வரலாறு நம்முடைய பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். நாம் யாருடைய பரம்பரை? நாம் யாருடைய பரம்பரையில் வந்தவர்கள்? நம்முடைய மூதாதையர்கள் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்த அந்த உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களுடைய தியாகங்கள் எப்படி?
அவர்களுடைய பரம்பரையில் வந்த நாங்கள் இப்படி இருக்கலாமா? நம்மிடத்திலே இப்படியான மோசமான பண்பாடுகள் இருக்க முடியுமா? ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை திக்ர் செய்கிற விடயத்திலே, அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டும் வியாபாரங்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், எந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எதுவும் அவர்களை திசை திருப்பி விட முடியாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், பொருளாதாரம் அவனிடத்தில் இருக்கலாம், ஆனால் இஸ்லாம் என்று வந்துவிட்டால் இஸ்லாம் தான் எனக்கு முக்கியம், தன்னுடைய பொருளாதாரம் வியாபாரம் என்பது இரண்டாவது என்கிற நிலையில் தான் சஹாபாக்களுடைய அந்த வாழ்வு இருந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள், மூமின்களுக்கு பயன் தரும் என்று அல் குர்ஆனிலே இறைவன் சொல்கிறான். எனவே சஹாபி பெண்களுடைய வரலாறுகளை நாம் அதிகம் படிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை அதிகமாக நாம் படிக்க வேண்டும். சஹாபாக்கள் செய்த தியாகம் என்ன? இன்று பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற பாக்கியம், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அல்லாஹ் அவர்களை புரிஞ்சு கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை புரிஞ்சு கொண்டார்கள். அவர்களுடைய முன் சென்ற பாவங்களை, பின் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மக்காவுடைய வெற்றிக்காக வேண்டி சஹாபாக்கள் படையெடுத்து தயாராகிறார்கள். அந்த ரகசியத்தை மக்காவில் இருக்கின்ற தன்னுடைய உறவுகளுக்கு, தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு, குடும்பத்தவர்களுக்கு கடிதம் மூலமாக ஒரு நபித்தோழர் எழுதி அனுப்புகிறார். ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது. தன்னுடைய குடும்பம் சேஃபாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருந்து கொள்ளட்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். நபி அவர்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்படுகிறது, இன்னாருடைய கொண்டையிலே ஒரு கடிதம் இருக்கிறது, அதை கொண்டு வாருங்கள். நபி அவர்கள் கட்டளை இருக்கிறார்கள். சஹாபாக்கள் சென்று அந்த பெண்மணியிடத்திலே தேடுகிறார்கள். அந்த பெண்மணியை விசாரிக்கிறார்கள். அவளுடைய கொண்டையில் ஒரு கடிதம் இருக்கிறது, கொண்டு வருகிறார்கள். படித்து பார்க்கிறார்கள். இன்ன நபி தோழர் இன்னாருக்கு எழுதியது என்று அந்த கடிதத்திலே இருக்கிறது. குறித்த நபி தோழரை அழைத்து ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறார்கள். அப்போது அவருடைய நோக்கம் என்ன, ஏன் இவ்வாறான கடிதத்தை எழுதினேன் என்கிற உண்மையை சொல்லிவிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரத்தில் உத்தமர். அல் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக யாராவது பேசினால் கழுத்தை வெட்டி விடுவேன், இதுதான் அவருடைய ஒரே ஒரு பேச்சு. வாளை ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த இடத்துல முடிச்சிடுறேன் கதையை. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கவலையோடு இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய அந்த புனித உடல் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளோடு நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா கழுத்தை வெட்டிடுவேன், யாரை சொல்லக்கூடாது, ஏன்னா அதை தாங்க முடியல அவருக்கு. ரசூலுல்லாஹ் உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை நாம் பிரிஞ்சிட்டோம், அதை அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். முகத்தை திறந்து பார்க்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், உயிரோடு இருக்கும்போது மனம் கமிழ்ந்தீர்கள், மௌத்தானதுக்கு பிறகும் மனம் கமிழ்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மாத அவ் குதில கலபதும் அலா அகாபிக்கும். அல் குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், கடந்த நபிமார்களை போன்று நீங்களும் ஒரு நபி, அவர்களுக்கு ஏற்பட்ட மரணம் உங்களுக்கும் ஏற்பட்டு விட்டது, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டீர்கள். நபி அவர்களுடைய மரணத்தை அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்கிறார்கள். யாராவது நீங்கள் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தால் முஹம்மத் மௌத்தாயிட்டாரு, அவர் இப்போது உயிரோடு கிடையாது. இறைவனை அல்லாஹுவை நீங்கள் யாராவது வணங்கி இருந்தால் அல்லாஹ் உயிரோடு இருப்பவன், அவன் என்றும் மரணிக்க மாட்டான் என்கிற குர்ஆனுடைய வசனத்தை நபி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டியவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை கீழே வைத்துவிட்டு இப்போது அதாவது சரண்டர் ஆகிறாங்க. குர்ஆனுடைய ஒரு வசனம், இந்த வசனம் இதுக்கு முன்னால இறக்கப்படவில்லை என்கிற அளவுக்கு, இந்த வசனம் அல் குர்ஆனில் இருக்கிறது என்பது தனக்கு தெரியாது, இப்போதுதான் இந்த வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே அல் குர்ஆனுடைய வசனம் வந்தவுடன் அப்படியே தன்னுடைய அந்த கோரிக்கையை விட்டுவிட்டு, தன்னுடைய தான் எதை சொல்லி கொண்டிருந்தேனோ அதை அப்படியே விட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனுக்கு அப்படியே சரண்டர் ஆகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் சஹாபாக்கள்.
சஹாபாக்கள் உத்தமர்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். அவர்களுடைய தியாகங்கள் நம்முடைய வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக ஒரு சமூகத்தை, ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது, அதற்கு பெண்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு சமூகம் ஒரு சாதாரணமான குடும்பத்திலிருந்து தான் உருவாகிறது. வீட்டிலிருந்து தான் ஒரு சமூகம் உருவாகிறது. குடும்பமாக, அது ஒரு கிராமமாக, ஒரு சமூகமாக உருவாகிறது. எனவே வீட்டிலிருந்து உருவாகின்ற ஒரு சமூகம், ஒரு தாய் அவள் அல்லாஹுவை பயந்து அல் குர்ஆனை படித்து அதற்கு கட்டுப்பட்டு நபி அவர்களுடைய கட்டளைகளை பின்பற்றி தன்னுடைய வாழ்வில் நடப்பாளாக இருந்தால், குடும்பத்திலே தனக்கு கிடைக்கின்ற பிள்ளைகளையும் அந்த வழியிலே அவள் பயிற்றுவிப்பாள். அப்படியான ஒரு குடும்பம் உருவாகிற போது உண்மையில் ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகமாக வெளிப்படும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவர் ரஹ்மான் அல்லாஹுடைய மார்க்கத்தை தெளிவாக கற்று சஹாபாக்களுடைய வழிகாட்டலை தெளிவாக புரிந்து இந்த உலகத்தில் சிறந்த முறையில் நல்லடியார்களாக வாழ்ந்து மறுமைக்காக அதிகமான நல்லமல்களை சேகரித்து நாளை மறுமையில் உயர்தரமான சுவர்க்கத்தை அடைகிற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.